ஜெர்மனியில் இருக்க பவேரியாவில் ஒரு அமைதியான ஒரு ஃபார்ம் லேண்ட் இருந்திருக்கு. 1922 அங்கே 6 பேரை கொடூரமாக கொண்டு இருக்காங்க. அந்த கொலைகளை பண்ணவன் அந்த வீட்டிலே இருந்திருக்கான் கொஞ்ச நாளுக்கு. திஸ் இஸ் இன்டர்கைஃபக். ஜெர்மனியில் இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ். முனிச்சில் 70 கிலோமீட்டர் நார்த்தில் இன்டர்கைஃபக்ன்ற ஒரு ஃபார்ம் இருந்திருக்கு. அங்கே 63 வயதான ஆண்ட்ரஸ் க்ரூபர், அவரோட ஒய்ஃப் கசிலியா, அவங்களுக்கு 72 வயசாகுது. அவங்களோட விடோ டாக்டர் விக்டோரியா, அவங்களுக்கு 35 வயசாகுது. விக்டோரியாவுக்கு 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை பேர் கசிலியா 7 வயசு, இன்னொன்று ஜோசப் 2 வயசு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 44 வயசான ஒரு மெய்டு இருந்திருக்காங்க. அவங்க பேர் மரியா. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருந்திருக்காங்க. பட் அவங்க ஐசோலேட்டடாக இருந்திருக்காங்க. அந்த மர்டர் நடக்கிற ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஆண்ட்ரேஸ் அங்கே இருக்க நெய்பர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஸ்னோவில் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபாரஸ்ட்லேருந்து இவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸு ரிட்டன் போன மாதிரி எந்த தடையுமே இல்லை அப்படின்னு அவங்க நெய்பர்ஸ் கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் சத்தமும் கேட்டிருக்கு. ஆனால் அங்கே தேடி பார்த்தா யாருமே இல்லையா. அது இல்லாமல் அந்த டைமில் அவங்க வீட்டோட இன்னொரு செட் ஆஃப் கீஸும் தொலைஞ்சு போயிருங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மெய்டு அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்றுருக்காங்க. மார்ச் 31, 1922 அந்த நைட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து கோடாரியால் தலையில் அடித்து கொடூரமாக கொண்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆண்ட்ரஸ் தான் கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கசிலியாவை கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க பொண்ணு விக்டோரியாவையும் அவங்க கிராண்ட் டாக்டர் லிட்டில் கசிலியாவையும் கொண்டிருக்காங்க. அந்த 7 வயசு லிட்டில் கசிலியா சில மணி நேரத்துக்கு உயிரோடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவங்களோட முடியை அவங்களே இழுத்து அவங்க உயிரையும் விட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஜோசப் 2 வயசு குழந்தை, அந்த குழந்தையும் கொள்கிறாங்க. ஜோசப் கூட இருந்த மெய்டு மரியாவும் அடுத்து கொல்லப்படுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தா, மெய்டு மரியா அன்றைக்கி தான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஜாயின் பண்ண அன்றைக்கே அவங்க உயிரும் போகுது. சுற்றி இருக்கிற நெய்பர்ஸுக்கு கூட கொஞ்ச நாளைக்கு அங்கே என்ன நடந்தது கூட தெரியல. கிச்சனில் யூஸ்வலாக சமைக்கிற மாதிரி போகலாம் வந்திருக்கு. அங்கே ஃபார்மில் இருக்கிற அனிமல்ஸுக்கும் உணவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 4ஆம் தேதி தான் அந்த பாடிஸை கண்டே பிடிக்கிறாங்க. அப்போ தான் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கெலாம் தெரியுது அந்த கொலைகாரன் அங்கேயே கொஞ்சம் நாளைக்கு தங்கி இருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஃபார்மில் அந்த மாட்டோட பாலை கறந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்டு அந்த வீட்லேயே அந்த கொலைகாரன் கொஞ்ச நாள் கம்ஃபர்டபுளாக வாழ்ந்திருக்கான். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே சந்தேகப்பட்டு அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. அங்கே கொலை பண்ணவன் யார் என்னன்னு கண்டும் பிடிக்க முடியல. ஏன்னா அந்த வீட்டில் காசு, வேறு வேல்யூபிளான திங்ஸ் எதுவுமே காணாமையும் போல, எல்லாமே அப்படி அப்படியே இருந்திருக்கு. ஒரு சில ரூமர்ஸ் வருது. அது என்னென்னா, விக்டோரியாவுக்கும் அவங்க அப்பா ஆண்ட்ரஸ்க்கும் பிறந்த குழந்தை அந்த ஜோசப்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போன கார்ல் கேப்ரியல், அதாவது விக்டோரியாவோட ஹஸ்பண்ட், அவர் தான் இவங்க எல்லாரும் மேலே ரிவெஞ்ச் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயம் பேசப்பட்டாலும் கொன்னது யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. 1923 அந்த ஃபார்மை இடிக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு மெமோரியல் மட்டும்தான் இருக்குது. ஈவன் டுடே இன்டர்கைஃபக் ஜெர்மனியோட ஒரு மோஸ்ட் டிஸ்டர்பிங் அன்சால்வ்டு கேஸாக தான் இருந்திருக்கு. கில்லர் நெய்பரா, இல்லை ஒரு ஃப்ரெண்டா, இல்லை அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த கேஸை இன்னும் டெரிஃபைங்காக ஆக்கிடுச்சு. So who was the killer of Inter Kaifak? Even after a century, Inter Kaifak ஒரு unanswered screams தான் இருக்குது.